மாமா அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க, ஐசி வார்டில் இருக்கிறாங்க மாமா. 10,000 ரூபாய் கொடுமாமா, எப்படியாவது ஸ்கேன்லாம் எடுக்கணுமா, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் மாமா. ஏங்காலே துட்டு என் பையனுக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டாது இருக்குது, திடீர்னு வந்து ஏங்கால 10,000 கேட்குற மாமா. இப்போதானே வந்து வட்டி துட்டு 5,000 கொடுத்துட்டு போனாங்க, அதுலேருந்து ஒரு 5,000 கொடுமாமா. எங்கள் அம்மா உயிருக்கு போராடி கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டலில், எப்படியா இருந்தாலும் உங்கள் துட்டை நான் திருப்பி கொடுத்துருவோமாமா, தயவுசெய்து கொடுமாமா. அந்த வட்டி துட்டு வாங்கி என் பொண்ணாட்ட எனக்கு கொடுத்துட்டேன், அதுலேருந்து நான் துட்டு வாங்கன்னு வச்சுக்க, அவள் என்னை கண்ணா பண்ணான்னு பேசுவா, சண்டைக்கு வருவா. அவள் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடின்னு இருக்கிறாங்களே, அது எங்கள் அம்மா. எனக்கு அம்மா மட்டும் இல்லை, உனக்கு கூட பிறந்த அக்கா. இன்னைக்கு ஒரு 5,000 வந்து மடி பிச்சை கேட்குற மாதிரி உன்னாண்ட கேட்குறேன், ஒரு தாய் மாமனாண்ட. வட்டி துட்டு எடுத்து பொண்ணாட்ட என்ன கொடுத்துட்டு ஒரு 5,000 கொடுக்குறது அவ்வளோ தயங்குற. அப்புறம் நான் மாமா தாய் மாமன் வருவேன். எங்கள் அம்மா மட்டும் சொன்னாங்க, டே தாய் மாமனை போய் கேட்டு பாடுறா, மாமனை கண்டிப்பாக தருவான்னு. நான் அப்பயே நினச்சேன் உன்னாண்ட வந்தால் 1 ரூபாய் பேராதுன்னு. தவிர என்னால் முடிஞ்சா எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுறேன். சப்போஸ் எங்கள் அம்மா என்னால் காப்பாற்ற முடியாத இறந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் தாய் மாமா உறவு பிறந்த கொடி தாய் மாமா புடவன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே போடுறதுக்கு வந்த மரியாதை கெட்டுறான். இதுவே உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முடிஞ்சுது தான், புரியுதா? இன்னைக்கு உதவாத ஒரு தாய் மாமா உறவு கட்சிது எங்கள் அம்மா செத்ததுக்கு அப்புறம்னா ஒரு உறவு. நீ போகிற பொடிவிலையே எங்கள் அம்மா ஏந்து வர போகிறாங்க. வேறு மனத்தில் வச்சுக்க, இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ. என்னோட வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுங்கள், அது போதுங்க.